ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் பே. இன்றைக்கு சுவையான தக்காளி தொக்கு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு ஒரு 6 பழுத்த தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை ஒரு பேனில் போட்டு வதக்கிக்கலாம். அதோடு ஒரு அரை டீஸ்பூன்னு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நம்ம வதக்கும்போது சீக்கிரமாகவே தக்காளி நல்லா வதங்கிடும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட 1 டீஸ்பூன்னு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன்னு காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன்னு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிதமான தீயிலே போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சாக்கா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இது வெறும் ஆப்ஷனல் தான். ஸ்டவ்வில் வேறு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். அதோட 1 டீஸ்பூனு கடுகு போட்டுட்டு வெடிக்க விடலாம். ஒரு அரை டீஸ்பூனு உளுந்து போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ இதோடு ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளியில் நம்மளுடைய தாளிப்பு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த எண்ணெய் இந்த தக்காளியிலிருந்து கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடு வறுத்து பொடித்த வெந்தயத்தூள் ஒரு சின்ன 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தக்காளி நமக்கு மார்க்கெட்டில் குறைஞ்ச விலையில் விற்கும்போதே நம்ம வாங்கி இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.